ஒரு உயிர் போகும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட தொழுகையை விடாத அந்த சஹாபியினுடைய வாழ்வியல் தத்துவம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஈமானிய சுவை இருக்கும் பட்சத்தில் இது சாத்தியம். இப்ப நம்மள அப்படி என்ன செய்யறோம்? கடையில உட்கார்ந்து இருக்கிறோம், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், தொழுகைக்கு அங்க போய் சாந்து பாபா பள்ளிவாசல் ஏறி தொழுதா ரொம்ப டைம் ஆயிரும், வியாபாரம் கெட்டு போயிடும் அப்படி மனசுக்குள்ள ஓடுது. சரி நம்ம கடையிலே தொழுதரலாம் அப்படின்னு தக்பீர் கட்டிடுறோம். உதாரணத்துக்கு தக்பீர் கட்டியாச்சு, ஒருத்தர் மெதுவா வந்து ஒரு மூட்டையை தூக்குறான். அப்பயும் கொஞ்சம் ஸ்டெடியா தான் இருக்கும். என்னடா தூக்குறான், நம்ம தொழுக வேற தூக்குறான், இப்பதான் பயான் வேற கேட்டு வர்றோம், சஹாபாக்கெல்லாம் உயிரே போனாலும் தொழுகையை விடக்கூடாதுன்னு, சரி தொழுகையை விட்டுறக்கூடாது, நம்ம ரொம்ப ஸ்டெடியா இருந்தோம்னா ரெண்டாவது மூட்டை உருகுவான், மூணாவது மூட்டையில என்ன செஞ்சிருவோம், விட்டுட்டே முதல்ல இவனை புர்றா அப்படின்ற இல்லையா? எதார்த்தம் தானே. நம்ம எங்கேயோ போய் உதாரணம் தேட வேண்டிய நம்மள்கிட்ட தேடினா போதும். ஏன்னா நம்முடைய ஈமான் அவ்வளவுதான் இருக்கு. அப்போ சஹாபாக்களுடைய வாழ்வியல் நமக்கு ஒரு மிகப்பெரிய தத்துவமாக இருக்கிறது.